அன்பு சொந்தங்களே, திரு அண்ணாமலை அண்ணன் அவர்களின் துணைவியாரை தரக்குறைவாக ஆபாசமாக ஒரு நபர் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. உங்களுக்கு ஒரு அரசியல் தலைவரை பிடிக்கலைன்னா அந்த தலைவர் மேலே நீங்கள் விமர்சனம் வைக்கலாம். அவருடைய கொள்கைகள் மேலேயும் அவருடைய சித்தாந்தத்தில் உங்களுக்கு மாற்று கருத்துக்கள் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வைக்கலாம். அது உங்களோட ரைட்ஸ், ஓகே ஃபைன். ஆனால் உங்களுக்கு எந்த உரிமையுமே இல்லை அவங்களுடைய குடும்பத்தில் இருக்கும் பெண்களை பேசுவதற்கு. ஏன்னா நம்ம வீட்லேயும் பொண்ணுங்க இருக்காங்க, உங்களுக்கு உங்கள் துணைவியாக இருப்பாங்க, அம்மா இருப்பாங்க, சகோதர சகோதரிகள் இருப்பாங்க இல்லையா? நீங்கள் இப்படி பேசிட்டு வீட்டுக்கு எப்படி போக முடியும்? நான் இன்னும் அதில் என்ன வருத்தமான விஷயம்னா, அவர் அதை பேசிட்டு ரியலைஸ் பண்ணுவாருன்னு பார்த்தா திருப்பியும் அதை திருப்ப சொல்கிறார். ஸோ அவர் தெரிந்தே அந்த தவறை தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கிறார். அரசியலை பொறுத்த வரைக்கும் ஒரு திக் ஸ்கின் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எல்லா தளங்கள்லையும் பார்த்துருக்கீங்களா, ஒரு தலைவர் ஒரு ஆணாக இருந்தாலும் சரி, ஒரு பெண்ணாக இருந்தால் அந்த பெண் டைரெக்டாக இழிவுபடுத்தப்படுவாங்க. அதுவே ஒரு ஆணாக இருந்தால் அந்த ஆணுக்கு பின்னால் இருக்கக்கூடிய பெண்கள் இழிவுபடுத்தப்படுவாங்க. எது எப்படியாக இருந்தாலும் பெண் சமுதாயம் கடைசியில் இழிவுபடுத்தப்படும். இது ஒரு சாபம் இல்லை இந்த சொசைட்டியில். இது மாறணும். வருகிற தலைமுறையாவது இந்த நிலையை புரிஞ்சுக்கிட்டு மாறணும். நம்ம பாரதியார் மகாகவி பல 100 ஆண்டுகளுக்கு முன்னாடியே சொல்லிட்டு போயிட்டார் பெண் சுதந்திரம் பற்றி, பெண்ணை மதிக்கணும் பற்றி, ஈக்குவல் ரைட்ஸ் பற்றி. ஆனாலும் இன்னமும் நம் மனதுக்குள் அந்த எண்ணம் வரவே மாட்டேங்குது. ஒரு சண்டே அப்படின்னா அந்த வீட்டு பெண்கள் இழுத்து திட்டுங்க, ஒரு அவங்களுடைய நடத்தையை பற்றி பேசுங்க. இதெல்லாம் என்ன மாதிரியான அப்ரோச்? இந்த மந்த் திரு அண்ணாமலை அண்ணன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு மாதம். அப்படின்னா இந்த மாதம் முழுதும் நம்மை சுற்றி இருக்கிற அசுத்தங்களை எல்லாம் சுத்தம் செய்து ஒரு சுகாதாரமான என்விரான்மெண்ட்டை க்ரியேட் பண்ணணும். ஐ திங்க் அட் த சேம் டைம் நம்ம மனசுலேயும் இந்த மாதிரி குப்பைகளெல்லாம் வச்சுருக்கோம்ல, இந்த மாதிரியான குப்பைகளையும் அழுக்கையும் க்ளீன் பண்ணுறதுக்கு கூட நம்ம இந்த மந்த்தை யூஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியான கருத்தும் சிந்தனையும் இருப்பவர்கள் அவங்கள சுய பரிசோதனை பண்ணிட்டு அவங்கள கரெக்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா நல்லதுன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு விமர்சனம் வைக்கிறீங்க, ஒரு பர்சனாலிட்டியோ பற்றி ஒரு விமர்சனம் வைக்கிறீங்கன்னா, ஒரு மோசமான விமர்சனம் வைக்கிறீங்கன்னா, அது ஆப்போசிட்டில் இருக்க அந்த பர்சனை 1% கூட அட்டாக் பண்ணாது. நாம் வச்சோம்ல அந்த விமர்சனம், எந்த பர்சன் வச்சாங்களோ அவர்களுடைய தரம் என்ன அப்படிங்கிறத தான் அந்த விமர்சனம் காட்டுமே ஒழிய அது அவரின் புகழுக்கு எல்லளவும் களங்கம் விளைவிக்க போவதில்லை. ஸோ அன்பு சொந்தங்களே, கருத்தை கருத்தால் எதிர்கொள்வோம். எந்த அரசியல் தலைவராக இருந்தாலும், எந்த சக மனிதராக இருந்தாலும், கருத்து வேறுபாடுகள் இருந்தால், கொள்கை ரீதியாக வேறுபாடுகள் இருந்தால் அதை பாயிண்ட் அவுட் பண்ணி பேசலாமே ஒழிய இந்த மாதிரி நம்ம போயிட வேணாம். ஒரு நாகரிகமான அரசியலை முன்னெடுத்து செல்வோம். ஒரு வளமான தமிழகத்தை உருவாக்க நாம் ஒன்றிணைந்து பாடுபடுவோம். இனி அரசியல் தளங்களில் நான் முறையற்ற வார்த்தைகளை, ஆபாசமான வார்த்தைகளை உபயோகிக்க மாட்டேன் என்ற உறுதிமொழியை நாம் அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சகோதர சகோதரிகளை அன்போடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.